வெல்கம் டு லக்ஷ்மி காப்பியர் சொல்யூஷன்ஸ். நம்ம Canon advanced மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மெண்டல் பண்ணி வாஷிங் கிளீனிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சென்னை குன்றத்தூரில் மிஸ்டர் குமரேசன் சார் என்ற ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் நம்ம ஆஃபீஸ்லேருந்து கொண்டு போயிட்டு இன்ஸ்டலேஷன் டெமோ வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஷினோட குவாலிட்டி இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. கிரே ஸ்கேல் பிரிண்டிங்கும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டிங்கும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த மிஷினோட ட்ரம் பிளேடு காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 rupees அந்த ரேஞ்ச் வரும். 1000 rupees நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 50,000 காப்பீஸ் வரைக்கும் வருது. ஸோ அதோட டோனர் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இதுமாரி இமேஜ் மேட்டராக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 காப்பீஸ் அந்த ரேஞ்ச் தான் வரும். இமேஜ் வித் நீங்கள் டெக்ஸ்ட்டாக போட்டிங்கன்னா 15,000 காப்பீஸ் வந்து பர் கேஜிக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி KONICA 205i மிஷின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த பேசிக் மிஷினை யூஸ் பண்ணிட்டு ஏன் இந்த பெரிய மிஷின் அவர் அப்கிரேட் ஆகிறாருன்னா லோடு வந்து அவருக்கு வர வால்யூம் வந்து அந்த மிஷின் பார்த்தல, ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டோனர் கேட்டர்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2200 அந்த ரேஞ்ச் வந்து டோனர் கேட்டர்ஜ் வருது. ஸோ 2200 நீங்கள் காஸ்ட் கொடுத்து வாங்க போது உங்களுக்கு வெறும் 10,000 காப்பி தான் மைலேஜ் வருது. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான் டோனர் காஸ்ட்டு, ப்ளஸ் மைலேஜுமே ஒரு 15,000 காப்பி வரைக்கும் மினிமம் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இந்த மிஷின் வந்து கம்பேர் டு வந்து ஸ்மால் மிஷினோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மிஷின் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் வந்து கன்சூமபிள்ஸோட ப்ரைஸு, மிஷினோட மெயின்டெனன்ஸு, மிஷினோட பர்ச்சேசிங் காஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குங்க. ப்ளஸ் ப்ராப்ளமும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன மிஷினில் ஒரு ஸ்பேர் மாற்ற போது ஒரு ட்ரம்மு மாற்றணும்னா ட்ரம் மாற்றுற மாதிரி வராது, ஒரு ட்ரம் யூனிட்டே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வருது. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ட்ரம் மட்டும் செப்பரேட்டாக நம்ம மாற்றிக்கலாம். ஒரு கிளீனிங் பிளேடு போச்சுன்னா கிளீனிங் பிளேடு மட்டும் மாற்றிக்கலாம். ப்ளஸ் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் இல்லாத மிஷின், சிங்கிள் காம்பனண்ட் மிஷின். நீங்கள் KONICA மிஷின் மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா அதில் கம்பல்சரி உங்களுக்கு டெவலப்பர் வரும். டெவலப்பர் வந்தாலும் 200% நீங்கள் ஒரிஜினல் டோனர் தான் போடணும். கம்ஃபர்டபுள் டோனர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய எரர்ஸ் வரும். ப்ளஸ் வந்து டோனர் வந்து உங்களுக்கு ஸ்பில்லேஜ் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அதனால் டெவலப்பர் இருக்கிற எந்த மாடலாக இருந்தாலுமே கம்பல்சரி நீங்கள் ஒரிஜினல் டோனர் தாங்க போடுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணுறது வந்துட்டு அங்கே பவர் ஆன் பண்ணுவோம். இங்கே ரைட் சைட் சுவிட்சு, இது வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும். கீழே அழுத்தினீங்கன்னா ஆஃப், மேலே அழுத்தினா ஆன். முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு எப்பவும் போல் இந்த மெனு பூட்டாகி வந்துடும். இன்கேஸ் வந்துட்டு ஆனில் இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஸ்லீப் மோடு போகணும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடு போயிடும். ஸ்லீப் மோடுக்கு போகணுன்னா பவர் சேவர் அழுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஸ்லீப் மோடில் இருந்து வேக்கப் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் அவுட்டுக்கு நீங்கள் வேக்கப் பண்ண தேவையில்லை, ஜெராக்ஸுக்கு மட்டும் தான் நீங்கள் வேக்கப் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சிஸ்டம் வேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். வேக்கப் ஆகி ஃபுல்லாக எல்லாமே லோட் ஆகும். நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு காப்பி உள்ளே போனோம் அப்படின்னா இதுதான் நமக்கு லே அவுட்டு. பேப்பர் செலக்ட் பண்ணுறது, இப்போ வந்துட்டு நீங்கள் A4 எடுக்க போகிறீங்கன்னா எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட்டு ஸ்கேனரில் பேப்பரை வச்சுட்டு ஸ்டார்ட் பட்டன் எத்தனை காப்பின்றதை கொடுத்துட்டு 5 காப்பினா 5 காப்பி, 58 காப்பினா 50 காப்பி, 10 காப்பினா 10 காப்பி கொடுத்துட்டு நம்ம கிளியர் பண்ணோம்னா டிஃபால்ட்டாக ஒன்றுக்கு வந்துடும். எத்தனை காப்பின்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்கேன் ஆகும், அத்தனை காப்பி வெளில வந்துடும். கண்டினியூவாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ADFல வச்சு கொடுக்கலாம், இல்லை இதிலே வச்சு கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். இன்கேஸ் கண்டினியூவாக கொடுக்கும்போது கொலாட்டில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட்டாக வரும். குரூப்பில் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காப்பி வந்துட்டு 50 காப்பி வரும், செகண்ட் காப்பி 50 காப்பி வரும், அந்த மாதிரி வரும். நம்ம உட்காந்து இதில் ஒரு செட்டு இதில் ஒரு செட்டு அப்படி எடுத்து பின் பண்ணுற மாதிரி வரும். கொலாட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே செட்டாக நமக்கு வரும்போதே அவுட்புட் அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இதில் வந்து ரொட்டேட் பண்ணுறது வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறது, அது A4 R வச்சோம்னா நம்ம அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரும்போதே வந்துட்டு இப்படி ஒரு செட்டு இப்படி ஒரு செட்டுன்னு அந்த மாதிரி பிரித்து வரும். கொலாட் பண்ணுறதுலேயே 2 சைடட் செட்டிங்ஸ் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கீழே வச்சு ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இதில் எதுவுமே இது பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உள்ளே வந்துட்டு ஓகே கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கும். ADFல வச்சு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது 2 சைடட் செட்டிங்ஸில் நம்ம ஒரிஜினலோட டைப்பை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். கீழே வந்துட்டு ரெண்டுமே 2 சைடட் தான், பட் மேலே இருக்கிறது 1 சைடடு 2 சைடட்னு வருது. அப்போ ஒரிஜினல் 1 சைடட்னா 1 to 2 சைடில் கொடுக்கணும். இப்போ நம்ம கொடுக்குறது வந்துட்டு இது சிங்கிள் சைடு, இதுவும் ஒரு சிங்கிள் சைடு. இதை ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு டபுள் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்துட்டு 1 to 2 சைடில் கொடுக்கும். இது 1 to 2 சைடு, 1 to 2 சைடு எல்லாமே 1 சைடில் இருக்குது, டபுள் சைடு வரும். இதில் செட்டிங்ஸ் இவ்வளோ தான். இது வந்து உங்களுக்கு ADFல மட்டும்தான் வந்துட்டு இந்த இதில் இது பண்ணணும். ஜஸ்ட் டிஃபால்ட்டாக பண்ணுறதுக்கு நம்ம வெறும் 1 to 2 சைடில் கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். இதில் வச்சு எடுக்கிறதுக்கு கொடுத்துட்டு நம்ம எத்தனை காப்பி வைக்கிறோமோ வச்சுட்டு அத்தனை காப்பி மென்ஷன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம், நமக்கு அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். இதிலே வந்து ஜாப் பெல்ட்னு ஒன்று இருக்கும். இது வந்துட்டு சிங்கிள் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே மிங்கிள் பண்ணி எடுக்கிறோம். ADFல வைக்கிறோம், எல்லாமே சிங்கிள் சைடாக இருந்தால் நீங்கள் வச்சுட்டு 1 to 2 சைடில் கொடுத்துருவீங்க. இல்லை எல்லாமே டபுள் சைடாக இருந்தால் 2 to 2 சைடில் கொடுத்துருவீங்க. இப்போ வந்துட்டு சிங்கிள் சைடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் கலந்து வருது அப்படின்னா ஜாப் பில்டு போயிடணும். ஜாப் பில்டு போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ADFல பேப்பர் வைக்கிறோம். இது வந்து சிங்கிள் சைடு,
இதை கொடுக்குறோம். இது 2 சிங்கிள் சைடையும் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது 2மே சிங்கிள் சைடாக நமக்கு ஸ்கேன் ஆகும். ஆனால் நமக்கு அவுட்புட் வராது. சேஞ்ச் செட்டிங்ஸ் போயிட்டு இப்போ நம்ம இதில் 2 சைடில் வந்து சேஞ்ச் செட்டிங்ஸை கொடுத்துட்டு புக் டைப் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே கேட்கும். இப்போ கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு நமக்கு 2 சைடடாக இதாகும். இது ரிவர்ஸில் போய் ஸ்கேன் ஆகும். நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் ஆகும். இப்போ மறுபடியும் சிங்கிள் சைடு கலந்து வருது அப்படின்னா மறுபடியும் சேஞ்ச் செட்டிங்ஸ் போயிட்டு இது புக் டைப்புன்னு இருக்கிறத கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணி நோ செட்டிங்ஸ் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் சிங்கிள் சைடெல்லாம் வருது. கேஸ் ஒரு 30-40 பேப்பர் கொடுப்பாங்க. அதில் முதல் 10 பேப்பர் சிங்கிளாக இருக்கும், நல்ல ஒரு 4-5 பேப்பர் டபுள் சைடாக இருக்கும், அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது சிங்கிள் சைடாக இருக்கும். எல்லாத்தையும் கலந்து ஒரே இதில் எடுக்கிறதுக்கு ஜாப் பில்டர் செப்பரேட்டாக 3 ஜாபை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதை கடைசியில் ஒரே அவுட்புட்டாக நம்ம எடுக்கிறதுக்கு. இது ஸ்கேன் பண்ணும்போது இதே இது வரும். அடுத்தது இதில் நீங்கள் ஆப்ஷன் தாங்களா ஸ்கேன் பண்ணி சிஸ்டமில் சென்ட் பண்ணுறது தனி. அது நம்ம மிஷின் அது உள்ளே வைக்கிறோம். ஆமாம், அதுவும் அது உள்ளே வைக்கிறது. இப்போ நார்மல் ஐடி கார்டு இதெல்லாம் எடுக்கிறது வந்து ஃபேவரட் செட்டிங்ஸில் வந்துடும். ஐடி கார்டு, பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு. ஐடி கார்டுங்கிறது நம்ம நார்மல் ஐடி கார்டு இந்த ஓரியன்டேஷனில் வைக்கணும். A4ல் மேலே கொஞ்சம் மார்ஜின் வச்சுங்க. வச்சுட்டு ஐடி கார்டு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா செட்டிங்ஸ் லோட் ஆயிரும். இன்கேஸ் லைட்டான கார்டு காட்டுதுங்களா நமக்கு அது லோட் ஆகுதுன்னு எப்படி நமக்கு என்ன லோட் ஆகுது? லோட் ஆகுதுங்களா இந்த இடத்துல என்ன மென்ஷன் வருங்களா? லோட் ஆகுது. ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனிங்கே வரும். ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம், ஸ்கேன் ஆகுது. இல்லை ஸ்கேன் ஆகி முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் வந்து பேஜ் திருப்புறதுக்கு எல்லாமே அதில் இன்டிகேஷன் வரும். இப்போ வந்துட்டு செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிளியர் பண்ணிங்கன்னு வைங்களேன், இல்லை ரீசெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த செட்டிங்ஸுமே இதில் இருக்காது. ரெடி டு காப்பின்னு மட்டும்தான் இருக்கும். இதில் எதுவுமே லோட் ஆகிருக்காது. ஐடி கார்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம ஐடி கார்டுக்காக இதில் பண்ணி வச்சுருக்க செட்டிங்ஸ் கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல உட்காந்துடும். இங்கே 4:1 வந்துச்சு. டென்சிட்டி 2 பாயிண்ட் குறைஞ்சிச்சு. A4 டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடுச்சு. மற்றது எல்லாமே அப்படியே வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம கார்டில் வந்து டென்சிட்டி பார்க்க வேண்டியது லைட்டான பேக்ரவுண்ட் கார்டு. இப்போ நீங்கள் வைக்கிற கார்டு வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்டு லைட்டான பேக்ரவுண்டில் இருந்தது அப்படின்னா நம்ம 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் டென்சிட்டி ஏற்றிக்கணும். வர்ற கார்டு வந்துட்டு இப்போ பேன் கார்டெலாம் பார்த்தோன்னா ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கும், டார்க்காக இருக்கும் பேக்ரவுண்டு. ஸோ அதிலலாம் இருக்கும்போது 2 பாயிண்ட்டை குறைச்சிக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கருப்பாக அடிக்கும். இப்போ இது லைட் கார்டுன்றதுனால நம்ம 1 பாயிண்ட்டு டென்சிட்டி ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ப்ரெஸ் ஸ்டார்ட் டு ஸ்கேன் தான் நெக்ஸ்ட் ஒரிஜினல்னு வருதா. இப்போ வந்துட்டு அதே இடத்துல அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். வச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் செகண்ட் பேஜ் ஸ்கேன் ஆகும். முடிஞ்சிச்சு. எத்தனை காப்பி? 1 காப்பி, 2 காப்பி, 3 காப்பி. இதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம காப்பி. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நம்ம கடைசியாக கொடுக்கலாம். ஆனால் சிங்கிள் சைடாக எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டே கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் 1 காப்பி வந்து வெளில விழுந்துடும். அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துணும். 1 காப்பி மட்டும் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் காப்பின்னு டிஸ்பிளேல கொடுத்தோம்னா நமக்கு 1 காப்பி வந்துடும். ஓகே. சேம் ஐடி கார்டு பாஸ்போர்ட்டுன்றதுனா அதில் A4 சைஸ் தானே அது? ஆமாம், பாஸ்போர்ட் செட் பண்ணி வச்சிருந்தோம் எல்லாமே. அது வச்சுன்னா அதை ஓகே கொடுத்து நம்ம பண்ணி எடுக்க ஆரம்பிச்சோம். பாஸ்போர்ட் சைஸுங்கிறது பாஸ்போர்ட்டில் வந்துட்டு 2 சைடு எடுப்போம். ஒன்று வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு எடுப்போம், லாஸ்ட்டில் இன்னொரு பேஜ் எடுப்போம். அதை எடுப்போம். அது டாப் டு பாட்டம் தான் வரும். அது டாப் டு பாட்டம் அதோட செட்டிங்களா? இது அதோட செட்டிங்ஸ். அப்புறம் வந்துட்டு ஆதாருங்கிறது லென்த் ஆதார் கார்டு, ஃபுல் லென்த் ஆதார் கார்டு. அந்த A4ல பாதி வருங்களா? ஆமாம், அது வந்து இப்படி வச்சு எடுக்கும். இந்த நீட்டில் வைக்கும். இந்த ஓரியன்டேஷன் அது இப்படி வச்சுட்டு அதுவும் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதுவும் அதே மாதிரி தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே திருப்பிக்க வேண்டியதுதான். முடிச்சுட்டு நம்ம எடுக்கும்போது அவுட்புட் ஆனால் நமக்கு A4ல தான் வரும். இப்படி தான் வரும். இந்த நீட்டில் இந்த வாட்டரில் தான் வரும். ஃப்ரண்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் வைக்கணும், செகண்ட் பேஜ் பேக்குங்களா? ஆமாம், அந்த மாதிரி வச்சுக்கணும்.
உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் இதில் வந்துடும். மற்றபடி ஜெராக்ஸ் எடுக்கிறதுங்கிறது நார்மலான ஜெராக்ஸ் தான், 1 to 1. இன்கேஸ் A3யில் எடுக்கிறீங்க, லீகல் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எந்த ட்ரேயில் வச்சுருக்கீங்களோ அந்த ட்ரே செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். இப்போது சைஸ் கம்மி பண்ண சொல்கிறாங்க இல்லையா, A4லேயே இந்த மினி ஜெராக்ஸ் மாரி போடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வரும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்னது பண்ணோம் அப்படின்னா காப்பி ரேஷியோவில் போய் குறைச்சிக்கணும். அதை இந்த இப்போ வந்து எனக்கு ஆனால் எனக்கு அவுட்டரில் மார்ஜின் இல்லைண்ணா, எனக்கு இதை கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ வந்து காப்பி ரேஷியோவில் போய் நம்ம பெர்சன்டேஜ் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி வரும். ஆனால் வந்துட்டு இதையே வந்துட்டு இப்படி சின்னதாக இவ்வளோ சைஸ் கேட்குறாங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் இதில் போய் எடுக்கணும், ஆப்ஷன்ஸு என்னான்னு ஒன்று அதில் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வரும். உங்களுக்கு ஒரே பேஜில் 2-3 எடுக்க முடியாது. இப்போ ஒரே ஒரு காப்பி தான் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி குறைச்சி வச்சு எடுக்கலாம். இன்கேஸ் ஒரு 4 காப்பி 5 காப்பி எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு 4 பேப்பர் 5 பேப்பர் வேஸ்ட் ஆகும். ஜஸ்ட் 4-on-1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுமாரி 4 பேஜ் வச்சுன்னா அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுவே வந்துடும். ஒரிஜினலோட சைஸ் A4ல் வச்சுக்கோங்க. அவுட்புட்டு A4 4-on-1ல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 4 காப்பியை வச்சு இதில் ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னா 4 காப்பி இப்படி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுவே எல்லாமே உள்ளதானுங்களா, டிஸ்பிளேல தானா? இதில் தான், அதான் டிஸ்பிளேல. ஆமாம், இதில் வைக்கிறதுக்கும் நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம். நீங்கள் இது ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறது, இதில் வச்சு ஸ்கேன் பண்ணாலும் ஸ்கேன் ஆகும், இதில் வச்சு ஸ்கேன் பண்ணாலும் ஸ்கேன் ஆகும். பேப்பர் வந்துட்டு இப்போது நார்மல் ஜெராக்ஸ் பேப்பர் அப்படின்னா வந்துட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி டீசெண்டாக நல்லா குவாலிட்டி பேப்பர்னால் நம்ம இதிலே வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு மடிப்பு இல்லைனா வந்துட்டு ஸ்பைரல் பண்ணியிருப்பாங்க, கார்னர்லாம் ரொம்ப கிழிஞ்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், மார்க் ஷீட்டு, டிசி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் வைக்கக்கூடாது. இப்போ லீகல் ஷீட்டே வருதுன்னா இதில் வைக்க முடியாதுங்களா? இப்படி வைக்கணும். லீகல்லாம் இந்த ஓரியன்டேஷனில் வைக்கணும். இதில் உங்களுக்கு தெரியும் லீகலோட ஓரியன்டேஷன் இங்கே வந்துடும். இந்த வருது. ஆமாம், இந்த ஓரியன்டேஷனில் வைக்கணும் லீகல். இதை விட இது இவ்வளோ தூரம் வரும் லீகல் பேப்பர். லீகல் பேப்பர் ட்ரே வைக்கும் போது நம்ம இந்த ஓரியன்டேஷனில் தான் வைப்போம். இப்படி இங்கே வச்சோம் அப்படின்னா ட்ரேலையும் பேப்பர் இப்படி தான் இருக்கும். பேப்பர் இப்படி இங்கே வைக்கிறோம் அப்படின்னா பேப்பர் அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம திருப்பிக்கணும். ஆமாம், திருப்பிக்கணும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு செலக்ட் பேப்பர்லேயே தெரியும். A4 இந்த ஓரியன்டேஷனில் இருக்குது, இந்த இதில் இருக்குது, இப்படி இருக்குது. A3 வந்து இந்த ஓரியன்டேஷனில் இருக்குது. பேப்பரை எடுத்து பார்த்தாலும் நமக்கு தெரியுது. A3 இந்த இருக்குது. ஓகே, இப்போ பேப்பர் இப்படி தான் வரும். ஷீட் வந்து லீகல் ஷீட் லீகலில் எடுக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு அதுவும் அதே மாதிரி தான் காட்டும். லீகல் வந்துட்டு இந்த ஓரியன்டேஷனில் காட்டுது போகிறோம். A4க்குலாம் வந்துட்டு A4 2 ஓரியன்டேஷன் காட்டும். A4னா வந்துட்டு இந்த ஓரியன்டேஷனில் வரும், A4R இந்த ஓரியன்டேஷன் வரும் லேண்ட்ஸ்கேப்பில். ஆனால் லீகலுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் தான் வரும். லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனில் மட்டும்தான் வரும். போர்ட்ரேட்டில் லீகல் வராது. எந்த மிஷினுமே வந்து லீகல் போர்ட்ரேட்டில் வராது. எல்லா மிஷினுமே இப்படி தான் வரும்.
ஆஃபீஸ் சென்னை அம்பத்தூர் லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லா மிஷின்ஸுமே உங்களுக்கு டெமோ காட்டுறோம். ப்ளஸ் சொல்லி கொடுக்குறோம் மிஷின் யூஸ் பண்ணுறது எப்படின்றது. ஒன்ஸ் நீங்கள் ஓகே சொன்னது பிறகு நீங்கள் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. தேங்க்யூ.